ரஷ்ய போரில் உக்ரைனின் 43,000 படை வீரர்கள் பலியாகி உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் முடிவுக்கு வராமல் 3 ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பிரான்ஸ் சென்றுள்ள நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றார். அங்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு நீடித்த அமைதி வேண்டும் என்று கூறினார். வருங்காலத்தில் அமைதியை குலைக்கும் நோக்கில் ரஷ்யா ஈடுபடாத வகையிலான அமைதி மக்களுக்கு வேண்டும் என ட்ரம்பிடம் கூறியதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். முடிவுற்ற ஒன்றாக போர் இருக்க முடியாது என்றும் அமைதி ஒன்றே நிரந்தரம் மற்றும் நம்பத்தன்மை ஒன்றாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். உக்ரைனின் 43,000 படை வீரர்கள் போரில் உயிரிழந்துள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி உருக்கமாக தெரிவித்தார்.